உருட்டு உருட்டு. இந்த படத்தை நம்ம ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ட்ரிங்க்ஸ் அவேர்னஸ் படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படியோ ஒரு வழியில அறிமுகமாகி ஹீரோயின் போய் ஹீரோட்ட ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஒரு ரொமான்ஸ் இல்ல, ஒரு பேச்சு இல்ல, எனி டைமும் ட்ரிங்க்ஸ்லயே தான் இருக்காரு. அது எல்லாத்தையும் பொறுத்து பார்த்த ஹீரோயின் ஒரு கட்டத்துல உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுதான் என்னோட ஆசை அப்படின்னு நிறைய பாட்டில்களை வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஆசை தீர குடிக்கிறதுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவனை நம்ம விட்டு போனாலும் இவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணதான் செய்வான், அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சிருமே, இல்ல இவனை நம்மளே கல்யாணம் பண்ணி மித்த பொண்ணுங்க வாழ்க்கைய காப்பாத்துவோம் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட ஒண்ணு பண்றாங்க. அதை அந்த ரிவ்யூவோட எண்டிங்ல சொல்றேன், என்னன்னு பாருங்க. இப்போ இந்த படத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த படம் இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, ஹீரோயின் வந்து அவங்களோட சோசியல் வலைத்தளத்துல யாரா இருந்தாலும் வந்து பாருங்க, இந்த ஊர்ல வந்து ஆம்பளே கிடையாதா அப்படின்னு பேசி ஒரு பதிவு விடுறாங்க. அந்த பதிவுக்கு அந்த பொண்ணோட வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல ஆப்போசிட்டா பண்றாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து நான் செருப்பால அடிக்க போறேன் அப்படின்னு ஹீரோவையும் பார்த்து செருப்பை கழட்ட போறாங்க. ஆனா செருப்பை கழட்டாம ஒரு செகண்ட் மனசு மாறி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்களோட லவ் ஸ்டோரி ஆரம்பிக்குது. இப்படியா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போய்கிட்டே இருக்கு. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து தன்னோட மாமா வீட்டுக்கு, அதாவது நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவர் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாசான என்ட்ரி கொடுத்து ஒரு சித்த மருத்துவரா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. அங்க அவர் பண்ணக்கூடிய சில சேட்டைகள், அந்த 3 பொண்டாட்டி கூட பண்ற லீலைகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியா ரொம்ப அற்புதமாவே போகுது. மொட்டை ராஜேந்திரன் இந்த படத்துல ஒரு சாங் பண்ணியிருக்காருங்க. அந்த சாங்குக்காண்டியே இந்த படத்தை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் அப்படின்னு தோண வைக்குது. மொட்டை ராஜேந்திரனும் இந்த படத்துல ட்ரிங்க்ஸ் அவேர்னஸுக்கு ஒரு டயலாக் வந்து பேசுறாரு. அந்த காலத்துல எல்லாமே அப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல இப்படி இருக்காங்க அப்படின்னு அற்புதமா ஒரு டயலாக் பேசுறாரு. அந்த காட்சி வந்து ரொம்ப அற்புதமாவே இந்த படத்துல ஆழமா பதியப்பட்டதுன்னே சொல்லி ஆகணும். இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் எனி டைமும் குடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. என்ன பேசினாலும் அதுக்கு பதில் வந்து ஆமா இதுக்கு வந்து லெமன் சேர்த்தா நல்லா இருக்கும், இதுக்கு இந்த சைடு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரோட பதில்களும் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் கிளைமேக்ஸ்ல என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பாட்டில்களை அவங்களே வாங்கிட்டு வந்து நல்லா குடிக்க வச்சு அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்றாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா பிரமிக்கும்படியா ஒரு விஷயம் பண்றாங்க. அந்த விஷயம் என்னங்கிறத இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது நீங்களும் ரொம்ப குறிச்சுதான் போவீங்க. அதனால அந்த விஷயம் என்ன, அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறதுக்காண்டியும் மொட்டை ராஜேந்திரனோட அந்த ஒரு சாங்குக்காண்டியும் இந்த படம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம்.